இந்த படத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இது வந்து ஒரு ஃப்ரெஷ் படமாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அது வந்து இந்த சினிமாட்டோகிராஃபி ரவிதாஸ் சாரோட கேமரா அண்டு புது இது சிக்னேச்சர் ப்ரைம்னு ஒரு கேமரா வச்சு ஷூட் பண்ணோம். ஸோ நீங்கள் அந்த ரஷ்ஷஸ் பார்க்கும்போது எங்களுக்கு ஏதோ டிஐ பண்ண மாதிரி இருந்தது. இப்போ அந்த படம் ஃபுல்லாக பார்த்துட்டு அந்த ஃபுல் படம் பார்க்கும்போது எப்படியும் அந்த படத்தை நான் அப்படியே ஒரு 100-300 தடவை பார்த்துருப்பேன். நான் வந்து டப்பிங் ப்ராசஸ், எடிட்டிங் எல்லாமே இருந்தது. பட் ஒரு தடவை பார்க்கும்போது ஃப்ரெஷ் படம் பார்க்குற மாதிரி எனக்கு ஃபீலிங் இருந்துச்சு. கண்டிப்பாக ஆடியன்ஸுக்கும் சில படங்கள் வந்து எப்பயுமே எட்டர்னலாக இருக்கும், மெமரியில் இருக்கும்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இந்த படம் பார்க்கும்போது கம்ப்ளீட்டாக ஒரு தமிழ் படம், முழுக்க முழுக்க ஒரு ஃப்ரெஷ் தமிழ் படம் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். சரி, இட் இஸ் டைமுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் வரும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம படங்கள் தான் தியேட்டரில் பார்த்துட்டு இருந்தோம். சடனாக பார்த்தா சேட்டலைட் டிவி வந்தது, அப்புறம் கேபிள் டிவி வந்தது. கேபிள் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தா யூடியூப் சேனல்ஸ் வந்தது, இப்போ இன்டர்நெட் வந்தது. அது முடிஞ்சப்பறம் இப்போ வந்து ஓடிடி. ஸோ ஆஸ் டைம்ஸ் சேஞ்ச் we get new technology and we have to adapt. அவ்வளோதான் நம்ம பார்க்கணும் தவிர்த்து இட்ஸ் நாட் a hindrance and it also helps the industry. அந்த டைமிங் கேப் ஷார்ட் பீரியட்ல அது ரொம்ப சீக்கிரமாக போகிற மாதிரி இல்லை, அகைன் அது பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்க. அது ஒரு டைம் மாறும் உங்களுக்கு. ஒரு சில டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதம் கழிச்சு இந்த ஓடிடி கொடுக்கலான்னு வச்சுருந்தாங்க. இப்போ வந்து நம்ம படம் வந்து சைன் பண்ணும்போது ஓடிடி விற்றுறோம். இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் ஹவு த பிஸ்னஸ் ஒரு இந்த இண்டஸ்ட்ரி மூவ் ஒரு சம்டைம்ஸ் வந்து இப்போது ஓடிடிக்கே போக வேண்டாம், லெட்ஸ் கோ தியேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீலிங் வரும். ஸோ இட்ஸ் அ சைக்கிள். அந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி மாறிட்டு இருக்கும். இளைஞர்கள்லாம் இந்த ரீல்ஸ் பண்ணுறதுல வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. சரி, இதனால இளைஞர்கள் உயிரெலாம் போகுது. நீங்கள் படத்தில் பண்ணும்போது வந்து அதனால் சேஃப்டியான உபகரணங்கள் எல்லாமே இருக்குது. ஆனால் இவங்க வந்து அதை பார்த்து நான் ரோட்டில் பண்ணுறேன்னு சொல்லி நிறையா பேர் இதெல்லாம் உயிர் இழக்கிறாங்க. அந்த இளைஞர்களுக்கு நீங்கள் என்ன சொல்லுங்கள்? இல்லை, நீங்கள் கேட்டது ரொம்ப கரெக்டான கேள்வி. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருமே வந்து இப்போது ஒரு பிளாட்ஃபார்ம் கிடச்சிருக்கு. நீங்கள் வந்து ஹீரோ ஆகலாம், நீங்களே வந்து ஆக்டர் ஆகலாம், நீங்களே டைரக்டர் ஆகலாம், நீங்களே கேமராமேன் ஆகலாம். தட்ஸ் அ வண்டர்ஃபுல் திங். உங்கள் க்ரியேட்டிவிட்டி எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. பட் உங்களுக்குள்ள ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. சேஃபாக பண்ணுங்கள். உங்கள் கண்டென்ட் பண்ணுறீங்களா, அந்த கண்டென்ட் பண்ணும்போது ஒரு 2 விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அது ஹியூமரஸாக இருக்கணும், யாரையும் ஹர்ட் பண்ணக்கூடாது, பட் நீங்களும் சேஃப்டியாக இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். அந்த ரீல் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நிறைய தடவை நீங்கள் சொன்ன விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. ரொம்ப கஷ்டமாக இருக்குது பார்க்க. ஸோ இந்த ப்ரெஸ் மீட் மூலிமா த்ரூ யூ உங்கள்கிட்ட வந்து ஒரே ரிக்வெஸ்ட் தான், சேஃப்டியாக இருங்க, சேஃபாக இருங்க ப்ளீஸ், கேரோட பண்ணுங்கள். ஆமாம் சார். இப்போ நீங்கள் இதுதான் இந்த கேள்வி கேட்பீங்கன்னு தெரியும் தான் நான் வந்து ப்ரிப்பேர்டாக வந்திருக்கேன். இல்லை, அதுக்கு முன்னாடி நான் இல்லை வேண்டாம், இல்லை எனக்கு கொஞ்சம் அந்த கில்ட் எனக்கும் கொஞ்சம் இருக்குது. டேர் பண்ண சொன்னாங்க நாங்கள் போன ஷோவில். அப்படி இல்லைங்க. இப்போது சமீப காலம் இந்த 1 வருஷம் பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் அவேர்னஸ் சொல்லிட்டு நிறைய பண்ணியிருக்கேன். தமிழோட முழுக்க வந்து நிறைய ஃப்ரீ ஹெல்மெட்ஸ் நான் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கேன். நீங்களும் அந்த நியூஸை நிறைய தடவை கவர் பண்ணியிருக்கீங்க. நாகர்கோவில் ஆரம்பித்து திருச்சி, மதுரைன்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல வந்து ப்ரெஸ் மூலியமாக தான், த்ரூ ப்ரெஸ் மூலியமாக ஹெல்மெட் வந்து தயவு செஞ்சு வேர் பண்ணிவிட்டு வண்டியை ஓட்டுங்க, சேஃபாக ஓட்டுங்க, நிதானமாக ஓட்டுங்க. நான் தான் வந்து சொல்லிகிட்ருக்கேன். இப்போ இந்த இன்சிடென்ட் மூலிமா எனக்கு வந்து ஒன் மோர் பிளாட்ஃபார்ம் கிடச்சிருக்கு. தயவு செஞ்சு ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க. அது எனக்கு இல்லை, உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் முக்கியம். அது நீங்கள் எங்கேயாவது போகிறீங்களா, ஒரு 5 minutes முன்னாடி ஸ்டார்ட் பண்ணுங்கள். அவசரமாக வண்டி ஓட்டாதீங்க. நம்ம நிறைய தடவை பைக்கில் பார்க்குறோம், அப்படி பெண்ட் அடிச்சு கட்டடிச்சு போகிறது எதுக்கு? ஒரு 2 minutes லேட்டாக போனாலும் ஒன்றும் ஆகாது. பட் அதான் ராங் வே டிரைவ் கூட அது கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பட் சன்னாக பார்த்தா வண்டி வந்து நம்ம இண்டிகேட்டர் போட்டிருப்போம், லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டு திருப்பின சரக்குன்னு ரைட்லேருந்து லெஃப்ட்லேருந்து அப்படியே ஓவர்டேக் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் வேண்டாம். என்ன எண்ட் ஆஃப் த டே உங்களுக்கும் ஃபேமிலி இருக்குது. உங்களுக்கு எதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னு வைங்களேன், அது யாரை பாதிக்கும்? உங்கள் ஃபேமிலி தான் பாதிக்கும். ஸோ அகெயின் த்ரூ திஸ் ப்ரெஸ் மீட் எனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிருந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன். இது மாதிரி ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க, சேஃபாக இருங்க. ஆக்சுவலாக இட்ஸ் அ ஃபென்டாஸ்டிக் மூவி. இப்போ இன்னும் அடுத்த அப்டேட் இப்போ ரீசெண்டாக இப்போது ப்ரொடியூசர்ஸை போட்டிருக்காங்க, 3rd வரப்போகுது. நானும் ஆவலாக காத்துட்ருக்கேன். உங்களை மாதிரி நானும் ஒரு இப்போ ரசிகனாக உட்காந்து நான் காத்துட்ருக்கேன். ஸோ கண்டிப்பாக நல்ல அப்டேட்ஸ் வரும். அண்ட் அந்த படத்துக்கு வந்து வேறு லெவல் எக்ஸ்பெக்டேஷன் கண்டிப்பாக இருக்கும். அவருக்கு எண்டெல்லாம் இருக்காதுங்க, அது அப்படியெல்லாம் இல்லை. ஹீஸ் ஒர்க்கிங் டுவர்ட்ஸ் அ டிஃப்ரெண்ட் கோல். ஹீஸ் கோயிங் டு அ டிஃப்ரெண்ட் பிளேஸ். ஸோ ஆஸ் அ பிரதர் அண்ட் ஆஸ் அ வெல் விஷர், ஐ விஷ் ஹிம் ஆல் சக்ஸஸ். அதான் சார், என்னோட கருத்தை சொன்ன அவ்வளோதான். நல்ல விஷயம். சார், நான் இன்னும் பொறுத்த வரைக்கும் யார் மக்களுக்கு நல்லது பண்ணுறாங்களோ கண்டிப்பாக நான் சப்போர்ட் பண்ணுவேன். அது யாராக இருந்தாலும். அது நீங்கள் தான் சொல்லணும், மக்கள் தான் தீர்ப்பு கொடுக்கணும் அதுக்கு.
சார் யார் நல்லது பண்ணுறோம் கண்டிப்பாக என் ஆதரவு இருக்கும் சார். சார் திரை உலகுக்கு அதாவது திரைப்படத்துறைக்கு ஒரு சவாலாக இருந்தது இந்த தமிழ் ராக்கர்ஸ். சரிங்க. அதோட அட்மினை வந்து திருவண்ணாமலை கைது பண்ணிட்டாங்க. ஓகே. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நடவடிக்கையாக இருக்குது. மேலும் இந்த நடவடிக்கை எப்படி பார்க்குறீங்க, எப்படி பார்க்குறீங்க? ஒரு மனுஷனுக்கு கேன்சர் வரும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கு வந்து என்ன மெடிசன் தெரியாமல் சுற்றிட்டுருப்போம். அது அந்த நோய் எப்படி வருது கண்டுபிடிச்சி அதை எராடிக் பண்ணும்போது அந்த டோட்டலாக வந்து ஒரு சந்தோஷமான விஷயம். அவங்க வந்து என்னென்ன ஒரு இண்டஸ்ட்ரியை டிஸ்ட்ராய் பண்ணுறாங்க. இந்த பைரசி வந்து ஒரு டோட்டல் இண்டஸ்ட்ரி வந்து ஒரு ப்ரொடியூசரோட அவருடைய காசு, அவரோட பணம், அவருக்கு வர வேண்டிய லாபம் வந்து உடனே ஒரே நைட்டில் காணாம போயிடுது. அதே மாதிரி ஒரு டேரக்டர் சரி, ஒரு ஹீரோ சரி, அவங்க பட்ட கஷ்டங்கள் அது எல்லாமே வந்து இல்லீகலாக வெளில வரும்போது எல்லாருக்குமே கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால் வந்து இப்போது இது நடந்தது. இது இட்ஸ் a வெரி ஹாப்பி நியூஸ். ஐ ரிக்வெஸ்ட் டு பீப்புள் இஸ் ஓகே, நீங்கள் இதெல்லாம் பண்ணாதீங்க. நீங்கள் சப்போஸ் உங்களுக்கு ஒரு இல்லீகல் பிரிண்ட் வந்து பார்க்காதீங்க. அவ்வளோதான் நாங்கள் ரிக்வெஸ்ட் பண்ண முடியும். சார் அவர் நிறைய கோடிகளெல்லாம் சம்பாதிக்கும். 5000 பணத்துக்காக அவர் லைவாக ஷூட் பண்ணி சரி, அதான் சார், திருடன் வந்து பெருசாக திருட மாட்ட மாட்டான். இந்த 2 ரூபாயில் மாட்டுற கேஸ் தான் அந்த கேஸ் எதுவும், அவ்வளோதான். சார் நீங்களும் உங்களோட ஃபாதர் இல்லையா, அவங்க விடுதலை சிறுத்தை கட்சியில் இருந்ததாக பேசப்பட்டிருக்கீங்க. அப்படிங்களா? சரி, உங்களோட கருத்து அப்படிலாம் கேட்டுக்கிட்டு அவ்வளோதான். இல்லை அதை நீங்கள் ஆமோதிக்கிறீங்களா இல்லைன்னு சொல்கிறீங்க? இல்லை சார், சொன்னார், தெரில, அது என்னன்னு விசாரிக்கணும். சார் மூவியில் இப்போ சண்டை காட்சிகள்லாம் அப்படி இடம்பெற்றிருக்கு. சார் இப்போது இட்ஸ் a த்ரில்லர் மூவி அண்ட் ஒரு பிளைண்ட். இப்போ அது சண்டை காட்சி எப்படி வந்திருக்கு சொல்லிட்டு நீங்கள் இதை நான் ரொம்ப பேசினாலும் இட்ஸ் கோயிங் டு பி எக்ஸ்போசிங் லாட் ஆஃப் திங்ஸ். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் நான் சொன்ன மாதிரி இட்ஸ் ஃப்ரெஷ் தமிழ் ஃபிலிமாக இருக்கும். நீங்கள் பார்க்கும்போது யூ வில் டெஃபினெட்லி ஹேவ் அ டிஃப்ரெண்ட் ஃபீலிங். அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு முக்கியமான பாயிண்ட், இந்த படம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது நீங்கள் ஒரு படம் பார்ப்பீங்க, நீங்கள் திரும்பி உங்கள் மைண்டில் அது ரெஜிஸ்டர் ஆகிட்டு திரும்பி செகண்ட் டைம் பார்க்கும்போது உங்களுக்கு அது டோட்டலாக மாறும். ஏன்னா இந்த படம் நாங்கள் பண்ண காரணம், ஏன் வந்து ஒரு ஹிந்தி படத்தை எடுத்து தமிழில் பண்ண காரணம் வந்து இந்த ஸ்க்ரீன் ப்ளே தான். ரொம்ப இன்டெலிஜென்டான ஸ்க்ரீன் ப்ளே, ரொம்ப அழகாக வந்து இந்த படத்தை வந்து அந்த டைரக்டர் அழகாக எழுதியிருக்காரு. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக தான் நாங்கள் இப்போ தமிழில் பண்ணோம். அண்ட் இப்போ மக்கள் பார்க்கும்போது இட்ஸ் ஃபென்டாஸ்டிக் ஃபிலிம். தமிழ் மக்கள் பார்க்கும்போது இட்ஸ் அருமையான படமாக இருக்கும். அது 2வது தடவை 3வது தடவை பார்க்கும்போது அப்போ தான் வந்து ஓஹோ இதுதான் நடந்ததோ, இது வந்து இப்படியா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு யூ வில் ரியலி அண்டர்ஸ்டாண்ட். உங்களுக்கு அண்ட் யூ ஆல்சோ என்ஜாய் இட். ஏன்னா வந்து ஒரு இன்டெலிஜென்ட்டாக விஷயம் காமி வி ஆல் என்ஜாய் இல்லையா, அடா ஓ அப்படியா, ஓ இதுக்காக தான் நான் அப்படின்னு சொல்லிட்டு அது இந்த படத்தில் இருக்குது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.